உலகம் முழுவதும் அந்த வெள்ளம் இருந்தது. யாரும் யாரை காப்பாற்றவும் முடியாது. ஏன்னா எல்லாருமே இந்த வெள்ளத்துல மூழ்கடிக்க போறாங்க. ஒரு மிருகம் கூட தப்பாது, ஒரு ஊரும் பிராணி தப்பாது, ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாதுன்ற மிகப்பெரிய ஆபத்தை கர்த்தர் முன்மொழிகிறார். ஆனா நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு அழிவை இன்றைக்கு நம்மலாம் ரொம்ப கேட்டு கேட்டு பழகிட்டோம். நம்ம நியூஸ்ல, நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்து போட்டோவோட அப்படியே நியூஸ் ரீலோட பார்க்குறோம். அப்படியே வெள்ளம் எல்லாரையும் வாரிட்டு போறத, சுனாமி அப்படியே காட்டுறாங்க பாருங்க லைவா. இப்பெல்லாம் அந்த கட்டிடங்கள் இழிந்து விழுகிறத எர்த்குவேக் அப்படின்றத கண்ணு முன்னாடி அப்படியே காட்டுறாங்க இல்லையா. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பதப்பதுக்குது. சில தடவை கனவுல கூட அப்படியே ஏதோ எர்த்குவேக் வர மாதிரிலாம் இருக்கு. இந்த ஃபீலிங்லாம் ஏன் வருதுன்னா, ஏற்கனவே இதை பார்த்து பார்த்து உள்ள அசை போட்டிருக்கோம் இல்லையா. அதெல்லாம் உள்ள இருக்கு, நமக்கு தெரியும் எர்த்குவேக்னா எப்படி இருக்கும், பூகம்பம்னா எப்படி இருக்கும், எப்படி எரிமலை வெடிக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அன்றைக்கு மழை பெய்ததில்லை, பூமியை பனி தான் நினைப்பினதுன்னு வாக்குறோம். அப்போ யாருமே இந்த மழையை பார்த்ததில்லை. மழையை பார்க்கலன்னா வெள்ளத்தையும் எப்படி இருக்குன்னு பார்த்ததில்லை. வெள்ளத்துல எப்படி தப்பிக்கிறது யாருக்கும் தெரியவே தெரியாது. சமீபத்தில் துபாயில திடீரென்று எதிர்பாராத விதத்துல ஒரு கடும் மழை திடீரென்று பெய்யுது. எப்பயும் மழை பெய்யாதங்க, மழையே பெய்யாது. அதனால திடீரென்று மழை பெய்த உடனே நடந்து என்ன தெரியுமா, அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கிற அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல கார்கள் எல்லாம் தண்ணீர்ல மிதக்குச்சு. பல கோடி கொடுத்து வாங்கின கார்லாம் தண்ணீர்ல மிதக்குச்சு. எல்லா இடமும் வெள்ளக்காடாக மாறும். ஏன் தெரியுமா, அந்த நாட்டில் ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாதான், வடிகாலே கிடையாது. தண்ணி வடிகாலுக்கு வடிகால் சிஸ்டமே கிடையாதான். ஏன் தெரியுமா, அது பாலைவனம். யாருமே மழை அப்படி பார்த்ததில்லை, மழை அப்படி அடிச்சது கிடையாது. அதனால இதுக்கு என்ன தேவையில்லை, ட்ரைனேஜே இல்லாததுனால தண்ணி முழுசா எங்க போய் நின்றுச்சு, ஃபுல்லா ரோட்ல நின்று வீடெல்லாம் புகுந்து காரெல்லாம், எத்தனையோ கார் என்னாச்சு, அழிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அது தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நவயுக காலத்திலேயே இப்படி ப்ரிப்பேர்டா இல்லை அப்படின்னா அன்றைக்கு மழையே பார்க்காத மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது யாருமே யோசித்து பார்க்க முடியாது, கிரகிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அழிவு உலகம் முழுவதும் வரப்போகிறது. இதை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த அழிவு வரப்போகிறது எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பை கவனிங்க, நோவா எப்படி எதிர்கொண்டான் தெரியுமா? முதலாவது என்ன தெரியுமா, அந்த வசனம் பாருங்க, விசுவாசத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையே என்ன பண்ணிட்டானா,